வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகாதேவியோடு. ஏப்ரல் 13 இந்திய வரலாற்றின் ஒரு கருப்பு தினம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் நம்மை மிகவும் பாதித்த ஒரு சம்பவம் நடைபெற்ற ஒரு கொடூரமான தினம் இது. திருடன் எப்பொழுதுமே தான் தப்பிப்பதற்காக அடுத்தவனை திருடன் என்று கூறி சதிகள் செய்ய முயற்சி செய்வான். அதே போல்தான் ஆங்கிலேயர்களும். அவர்கள் இந்தியர்கள் மீது செய்தது அனைத்தும் வன்முறை, அவர்கள் செயல்கள் அனைத்தும் அராஜகம். ஆனால் அவர்களை எதிர்த்து சுதந்திரத்திற்காக போராடியவர்களை புரட்சிக்காரர்கள் என்று கூறி பல சித்திரவதைகளை செய்தார்கள். அராஜகத்தின் உச்சமாக ஆங்கிலேயர்கள் ரவுலட் சட்டத்தை அமல்படுத்தினார்கள். ரவுலட் சட்டம் அப்படி என்றால், யாரை அவர்கள் பயங்கரவாதிகள் என்று நினைக்கிறார்களோ அவர்களை எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல், வாரண்ட்டும் இல்லாமல் கைது பண்ணலாம். குறைந்தது 2 வருடம் அவர்களை சிறையில் அடைக்கலாம். அவர்கள் எந்த மேல்முறையீடும் செய்ய முடியாது. வழக்கறிஞர்கள் வைத்து வாதாட முடியாது. அதே போல் காவல்துறையினர் தேடுதல் வாரண்ட் இல்லாமல் எந்த இடத்தை வேண்டுமானாலும் சோதனை போடலாம். தடுக்க வருகிறவர்களை கைது செய்யலாம் என்று ஒரு சட்டம், அதை அமல்படுத்தினார்கள். அந்த சட்டத்திற்கு பெயர் அராஜக மற்றும் புரட்சிகர குற்றங்கள் சட்டம். பொதுவாகவே ஆங்கிலேயர்கள் அராஜகம் அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு சலங்கை கட்டி விட்டது போல இப்படி ஒரு சட்டம் நினைக்கும் போதே பயமாக இருக்கிறது. அந்த சட்டத்தை கருப்பு சட்டம் என்று கூறி மக்கள் எதிர்க்க ஆரம்பித்தார்கள். குறிப்பாக பஞ்சாப் பகுதிகளில் எதிர்ப்பு அதிகமாகவே இருந்தது. நிலைமையை சமாளிக்க ஆங்கிலேயர்கள் இராணுவத்தை அங்கு குவித்திருந்தார்கள். தேசியவாதத்தை எப்படியும் அடக்கிவிடலாம் என்று ஆங்கிலேயர்கள் பல சதி வேலைகள் செய்தார்கள். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து ஏராளமான மக்கள் அமிர்தசரஸில் உள்ள ஒரு பெரிய பூங்காவில் கூடினார்கள். அந்த பூங்காவிற்கு ஒரே ஒரு சிறிய வாசல்தான். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த அந்த சமயத்தில் ஆங்கிலேய இராணுவம் அந்த இடத்தை முற்றுகையிட்டு கொடூரமான வகையில் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். 10 நிமிடங்கள் அவர்கள் அனைவரும் கொண்டு வந்திருந்த வெடிமருந்து தீரும் வரை அந்த கொடூரம் அரங்கேறியது. துப்பாக்கி குண்டுகள் துளைக்கப்பட்ட நிலையிலும், தப்பிப்பதற்காக ஓடும்போது கூட்ட நெரிசலில் நசுங்கியும் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பறிபோன ஒரு கொடூரமான தினம்தான் ஏப்ரல் 13. இன்றும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று சொன்னவுடன் நம் மனம் பதைக்கிறது. வரலாற்று புத்தகத்தில் படித்த நமக்கே அப்படி என்றால், தாங்கள் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய சகாக்களின் கொடூரமான இந்த நிலையை பார்த்தவர்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அதிலும் அந்த கோர நிகழ்வினை அனுபவித்து உயிர் தப்பியவரது மனம் எப்படி ரௌத்ரத்தோடு இருந்திருக்கும்? ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த நாளில் அங்கு கூடியிருந்த மக்களின் தாகத்தை தணிக்க அருகில் இருந்த மாணவர்கள் தண்ணீர் வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் தான் ஆங்கில இராணுவ அதிகாரி ஜெனரல் டயர் தனது படைகளுடன் அங்கு வந்து பிரதான நுழைவாயிலை தடுத்து எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் சுமார் 10 நிமிடங்கள் கூட்டத்தின் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறார். அதை நேரடியாக பார்த்த பல நபர்கள் புரட்சியாளர்களாக உருவெடுத்தார்கள். அதில் தண்ணீர் வழங்க வந்த மாணவரான உதம் சிங்கும் ஒருவர். ஜாலியன் வாலாபாக்கில் அன்று கேட்ட அலறல் கூவல்கள் உதம் சிங்கின் மார்பில் துப்பாக்கி குண்டுகள் துளைப்பதை விட அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. 1919 ஏப்ரல் 13 நடந்த ஜாலியன் வாலாபாக் என்னும் இரத்த கலவரம் உதம் சிங்கின் மனதில் அணையாத நெருப்பாகவே கொழுந்துவிட்டு எரிந்தது. அந்த சம்பவத்திற்கு மூல காரணமாக இருந்த ஜெனரல் டயரை 1940 இங்கிலாந்தில் ஒரு கூட்டத்தில் வைத்து சுட்டு வீழ்த்தினார் உதம் சிங். சுதந்திர கனவில் அகிம்சை முறையில் போராடிய நம் மக்களுக்கு துப்பாக்கி குண்டுகளை பரிசாக அன்று தந்தவனுக்கு உதம் சிங் 20 ஆண்டுகள் கழித்து திருப்பி தந்து விட்டார். ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நினைக்கும் போது மனம் வருந்துகிறது. ஆனால் உதம் சிங் பிறந்த நாட்டில் நாமும் பிறந்திருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது மனம் ஆசுவாசமாகிறது. அவமானங்கள், தடியடி, துப்பாக்கி குண்டுகள் என்று பல சித்திரவதைகளை பட்டு நமக்கு வாங்கி தந்திருக்கிறார்கள் இந்த சுதந்திரத்தை. அதை பேணி காக்கும் பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஜாலியன் வாலாபாக் நிகழ்வில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கும் ஷஹீத் உதம் சிங் அவர்களுக்கும் வாங்க பயணிக்கலாமின் வீர வணக்கங்கள்.